இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்பிலான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்றார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சம்பவத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள யூதாவின் எல்லைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே பாருங்கள், திரளான ஜனங்கள் இந்த நாட்களிலே வந்து அவருக்கு பின்னாக சென்ற இடத்திலே பாருங்கள், வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பரிசேயர் அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலே இந்த நாட்களிலே இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து, கணவன் மனைவியினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அவரிடத்திலே அங்கே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இங்கே ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை மறுமொழியை இந்த நாட்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்குறவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் இந்த நாட்களிலே தன் புருஷனானவன் தன் மனைவியையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இந்த நாட்களிலே தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களில் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார் என்றால், தான் அந்த குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே உலாவி வரும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதத்திலே சொல்லப்படுகிறது, 2 பேர் என் நாமத்து நிமித்தம் எந்த இடத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வரத்தினூடாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே நடக்கிற சில காரியங்கள், அதாவது விவாகரத்துக்கள், இந்த நாட்களிலே பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தேவன் எப்படியாக அந்த குடும்பத்துக்குள்ளே வாசம் செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், தேவன் இணைத்ததை அங்கே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசுடைய தந்திரங்கள் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து இந்த நாட்களிலே போட்டு அவர்களை பிரித்து இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இணைந்திருக்க முடியாதபடி இந்த நாட்களிலே அவர்களை அழித்து இந்த நாட்களிலே சின்னாபின்னமாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது ஆதி முதல் கொண்டே அப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே பாருங்கள், இந்த பரிசேயர்கள் அவரை சோதிக்கும்படியாக இவர் இந்த குடும்ப காரியத்திற்காக என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக அவரிடத்திலே வந்து இப்படியான ஒரு கேள்வியை இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு திருமணம் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்றால், அது தேவனாலே இணைக்கப்படுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களிலே, அதாவது திருமணத்திலே இருவர் சேர்ந்து இணைகிறது ஒரு சாதாரணமான திருமணமாக இருக்கிறது. இன்னும் ஒன்று ப்ரொபோஸ் பண்ணி செய்கிற திருமணங்கள் இப்படியாக இருக்கிறது. அப்படி அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இவரென்று நியமிப்பாராக இருந்தால் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே பிரிக்க முடியாது என்பதைத்தான் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் 2 ஆத்மாக்களும் 2 இருதயங்களும் இந்த நாட்களை ஒத்துப்போகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்து குடும்பத்தோடு இந்த நாட்களை வாழுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்திலே வந்து அந்த குடும்பங்களை பிரித்து பிள்ளைகளை சிதறடித்து இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் ஆண்டவர் தெளிவாக இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே
இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இணைத்ததை மனுஷன் திருக்க கடவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இணைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த நாட்களில் மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்தருடைய வல்லமை செயல்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.